ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எனக்கு இப்போ தக்காளியுமே ஓரளவு வதங்கிட்டு நான் இப்போ 3 கத்திரிக்காயை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகும் கத்திரிக்காய். ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கிறேன். அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காயுமே இப்போ நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பிங்கன்னா 1 ஸ்பூன் கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனம் போகிறதுக்காக நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனம் நல்லா போனதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த கத்திரிக்காயை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஓரளவு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இனி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் சட்னியும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிட்டு. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சாதம் கூடயும் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.